எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுகிற அளவிற்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க இல்லை. சுவிசேஷம் அறிவிக்காமல் எழுப்புதல் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், ஜெபம் ஒரு மழை மாதிரி தண்ணி பெய்தாலும் அந்த தண்ணீர் செடிகளுக்கு பாய்ச்சப்பட்டால் தான் செடி வளரும். மழை பெஞ்சாலும் வளர்ந்துறாரு, செடிக்கு போகணும். அது மாதிரி அவைகளை கொண்டு போய் சேர்க்கிற பணி தான் சுவிசேஷக பணி. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல் வின்சென்ட் ராஜ், சகோதரி கலா வின்சென்ட் ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப முகாம் தேவனின் சுவிசேஷ திட்டங்களை புரிந்து கொள்வதற்கும் கர்த்தரின் பாதத்தில் ஜெபத்தோடு காத்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். உடனே உங்கள் வருகையை முன்பதிவு செய்ய கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9498000449 அல்லது கீழே உள்ள இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யுங்கள். soe.jesuslives.in. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால்
மகிழ்ச்சி குரல்கள் கேட்டிடுமே. நீதிமான்களின் கூடாரங்களிலே மகிழ்ச்சி குரல்கள் கேட்டிடுமே. பயமில்லை, கலக்கமில்லை, பயமில்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதனால், எந்த கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்த கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாகவே இருப்பார்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாகவே இருப்பார்கள். பயமில்லை, கலக்கமில்லை, பயமில்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதனால், எந்த கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்த கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 34:5 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று இந்த சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்களாம். அவர்களுடைய முகங்கள் ஒரு காலம் ஒரு காரியத்திலும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆனால் பொல்லாத சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? நாம் எதிலையாவது வெட்கப்பட்டு விட வேண்டும் என்று அவன் போராடிக்கொண்டே இருப்பான், எதிர்த்து நின்று கொண்டே இருப்பான். மனிதர்களை தூண்டி நம்முடைய நல்ல பெயரை கெடுக்க பார்ப்பான். நமக்கு விரோதமான கிரியைகளை செய்து நம்மை துக்கப்படுத்த பார்ப்பான். நம்முடைய மனதை வேதனைப்படுத்தி எப்படியாவது இவர்கள் வேதனையான பாதையில், வெட்கத்தின் பாதையில் போக வேண்டும் என்று சொல்லி மற்ற காரியங்களை செய்ய அவன் போராடி கொண்டே இருப்பான். ஆனால் அந்த நேரத்திலெல்லாம் நாம் பார்க்க வேண்டியவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்தோமானால், ஆண்டவரே எனக்கு இரங்கும், இவ்விதமான வெட்கத்தின் பாதையில் நான் போகிறேன், நிந்தையின் பாதையில் நான் போகிறேன், என்னால் தாங்க முடியவில்லை, எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடுவோமானால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் அந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெட்கப்பட்டு விடுவோமோ என்று இருக்கிற எந்த ஒரு காரியத்திலும் வெட்கப்பட்டு போய்விடாதபடி நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். நாம் வெட்கம் அடைவதே இல்லை. வெட்கம் அடையும்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை விடவே மாட்டார். வெட்கம் அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை அந்த சத்துருவின் கையில், அந்த பொல்லாதவர்களின் கையில் நம்மை விடமாட்டார். ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய தலையை உயர்த்துவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமானால் நீங்கள் இப்பொழுது சந்தித்து வருகிற எந்த ஒரு காரியத்திலும் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகாதபடி உங்களை பிரகாசமாக்குவார். அந்த தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் வெட்கப்பட்டு விடுவேனோ என்று சொல்லி போராடி கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்களோ, மற்ற மனிதர்களுடைய பொறாமையினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு நல்ல பெயரை கெடுத்து ஆண்டவரே துக்கப்படுத்தி வெட்கப்படுத்தி விட வேண்டும், நிந்திக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யப்பட்டு வேதனையின் பாதையில் அவர்கள் கடந்து போகிறார்களோ, எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே, யாரெல்லாம் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிரகாசம் அடையும்படியாகவும் வெட்கப்பட்டு போகாதபடியும் ஆண்டவர் அவர்கள் தலையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெட்கப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.